செய்ய நாளிலே தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் செம்மறியாளாய் மாறுவதுதான் தேவனுக்கு பிரியம். அப்படி செம்மையாராய் மாறும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய தேவதாசன் மூலியமா கேட்ட வார்த்தை நாம் இன்றைக்கு குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளும். சர்வத்தை போல இல்லாதபடி புறாவை போல கவனத்தவர்களாய் வாழ, கவனற்ற ஒரு ஜீவியம் அல்ல, வாழ வாழ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒருவேளை இருக்கிற இடத்துல உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை இன்றைக்கு அந்த வாழ்க்கையில நாங்கள் படித்த அந்த 5 விதமான ஆதிகளில் இருந்து அந்த 20 குணாதிசயங்களை நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். ஆனா அதை நாங்கள் என் வாழ்க்கையை அபியாசப்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு திருச்சபையிலிருந்து நாங்கள் வெளியில் போகும்போது நாங்கள் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க உங்களுடைய விசேஷமாக யாரும் கணக்கு திறக்காதீங்க. கண்களை நீங்க மூடி இருக்கும் போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போக நிச்சயமாகவே கர்த்தர் குணாதிசயங்களை மாற்றுகிற தேவன், உடைய செயல்பாடுகளை மாற்றுகிற தேவன், உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு மாற்றத்தோடு கூட கடந்து போக தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது என்பதை மனுஷன்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாத, கர்த்தர்கிட்ட சொல்ல. எல்லாரும் நீங்க உங்களுடைய இருதயத்துல கை வைத்து கரத்தை மேல தூக்கி இப்போ எல்லாரும் கண்ண மூடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்துல.
ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒருத்தரை பார்க்காதீங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒரு கருத்தை மேல நீட்டுங்க. ஆண்டவருக்கு நேரம் நீட்டுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஒரு வேலை மாற்றத்தை தேவன் எல்லா கையை மேல தூக்குங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நான் இந்த சுபாவத்துல இருக்கிறேன்பா, இந்த சுபாவத்தை மாற்றி கொள்வதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். நீ ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தரால கிரியை செய்ய முடியும். நீ ஒப்பு கொடுக்காம கர்த்தரால ஒரு நாள் மாற்றம் கொடுக்க முடியாது. நீ உன்னுடைய இருதயத்துல கை வைத்து சொல்லு, ஆண்டவரே என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இப்படிப்பட்டதா இருக்குது. நான் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறையா, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டோட சமத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிற திருச்சபை மக்களுக்கும் இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ள வாருங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு ஒரு மாற்றத்தோடு கடந்து சொல்லுவோம். கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ண போறார், விடுதலையை தர போறார், ஆசீர்வாதத்தை தர போறார், ஜெயத்தை தந்து உள்ள உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால் தூக்கப்பட்டிருக்கிற கரங்களுக்காய் வருகிற மாட்டாங்க. இப்போதே அப்படி குணாதிசயங்கள் ஒருவேளை நமக்கு பிரியமானதா இருக்குமானால், அப்படி வார்த்தைக்கு விரோதமா இருக்குமானால், அவருடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி தடைகளை கொண்டு வருமானால், இப்போதே அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கரங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் இன்றைக்கு செய்தபடினால நமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டோம். வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்களோடு கூட நம்மை ஆராதிக்க ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொள்ள ராஜ்யத்தில் அதை பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றி ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையில் கர்த்தர் நாட்கள் வார்த்தை கொடுத்த அன்பு தாசருக்காக, குடும்பத்துக்காக, அது செய்கிற ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமா ஜெபிக்கிறோம். அவரோடு வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய மகனை அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் வார்த்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அநேக கிராமங்கள், அநேக நாடுகளை, தேசங்களை மகனை கொண்டு போய் பயன்படுத்தி வருகிறது. இன்னும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பிலே சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு விசேஷமாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு தாசர் குடும்ப ஊழியர்களோடு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு இன்று சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென்.